அவருக்கு கண்ணு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, எனக்கு நீ வந்து ஏசாவை அழைக்கிறாரு, நீ எனக்கு ஒரு மானை வேட்டையாடி நல்ல அதை வந்து ருசியோடு சமைச்சு எனக்கு கொண்டு வா, நான் அதை திருப்தியாக சாப்பிட்டு என்னோடய ஆசீர்வாதங்களை அவனுக்கு தரேன்னு சொல்கிறாரு. அப்போ ஏசா வேகமாக போகும்போது அப்போது யாக்கோப்பு ரெபேக்காலும் அதெல்லாம் செய்கிறாங்க விட்டு கவனித்து எல்லா ஆசீர்வாதமும் ஏசாக்கு தரப்போகிறார் உன்னோட தகப்பனார். அதனால் நீ என்ன செய், நான் சொல்கிறபடி நீ கேட்டு சொல்லி ஒரு தந்திரமான பிளான் போடுறாங்க. ஒரு தலைப்பட்சமாக ஒரு மகனை ஒரு மாதிரி இன்னொரு மகனை ஒரு மாதிரி பார்க்கறதான ரெபேக்காலுடைய நிலைமை என்னன்னு சொல்லி நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். அப்போது யாக்கோப்புக்கு அந்த தந்திரமான அந்த விஷயத்தை சொல்லி நல்ல ஒரு ஆடை எடுத்து சமைச்சு அந்த ரோமம் பொருந்ததுக்கு அந்த ஆட்டு மயிரை தன்னோட உடல் முழுதும் போற்றி ஏசா போல் நீ நடித்து நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி ரெபேக்காள் தந்திரமாக ஒரு சூழ்ச்சி சொல்லி மகனுக்கு ஏமாற்று வேலை சொல்லித்தராங்க. அவனும் அதே போல் செய்கிறான். ஈசாக்கும் அதை சாப்பிட்டு திருப்தி